ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சிஎஸ் லேர்னர். நான் உங்கள் மகேஷ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபைல் ஆர்கனைசேஷன் பற்றி பார்க்க போகிறோம். டிபிஎம்எஸ்லேயே நிறைய டாபிக்ஸ் பார்ட் 1லேருந்து கவர் பண்ணிட்டு வரேன். டிபிஎம்எஸ் டியூட்டோரியல் பிளேலிஸ்ட்டில் நீங்கள் போய் எல்லா வீடியோஸும் பார்க்கலாம். ஃபர்தர் டாபிக்ஸ்லாம் அடுத்த வீடியோஸில் கவர் பண்ணுவேன். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபைல் அப்படின்றது என்னென்னா கலெக்ஷன் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், அதாவது கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷனை ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு பர்சனோட நேம், ஏஜ், ரிஜிஸ்டர் நம்பர் இது எல்லாம் சேர்ந்து ஒரு ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இந்த ரெக்கார்ட்ஸை ஒரு கலெக்ஷனாக இருந்தால் அதுதான் ஃபைல். ஃபைல் ஆர்கனைசேஷன்னா என்னென்னா அந்த ரெக்கார்ட்ஸ் ஸ்டோரேஜ் மீடியமில் எப்படி ஸ்டோர் ஆகியிருக்கு அண்ட் அந்த ரெக்கார்ட்ஸ்குள்ளே இருக்க ரிலேஷன்ஷிப்ஸ் இது ரெண்டும் தான் ஃபைல் ஆர்கனைசேஷன். ஃபைல்ஸை ஃபிக்ஸட் லென்த்தாக வச்சுருந்தோம்னா ரெக்கார்ட்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஒரு ஃபைலை ஏன் ஆர்கனைஸ்டாக வைக்கணும்னா, அதாவது ஃபைல் ஆர்கனைசேஷனோட அப்ஜெக்டிவ் என்னென்னா, ஃபஸ்ட் ரெக்கார்ட்ஸை செலக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரெக்கார்ட்ஸை இன்சர்ட், டெலீட் அண்ட் அப்டேட் பண்ணுறதெல்லாம் குயிக்காக ஈஸியாக பண்ணிடலாம். இந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணும்போது டூப்ளிகேட் ரெக்கார்ட்ஸை எலிமினேட் பண்ணிடலாம் அண்ட் ரெக்கார்ட்ஸை ஸ்டோரேஜ் மீடியமில் எஃபிஷியண்ட்டாக ஸ்டோர் பண்ணிடலாம். இதுதான் ஃபைல் ஆர்கனைசேஷனோட அப்ஜெக்டிவ்ஸ். ஃபைல் ஆர்கனைசேஷனில் நிறைய டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு மெத்தடுக்கும் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது. எந்த மெத்தட் கரெக்டாக இருக்கும் அப்படின்றத ரெக்குவயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ரோக்ராமர் டிசைட் பண்ணிப்பாங்க. என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னா சீக்வென்ஷியல் ஃபைல் ஆர்கனைசேஷன், ஹீப் ஃபைல் ஆர்கனைசேஷன், ஹேஷ் ஃபைல் ஆர்கனைசேஷன், B+ ஃபைல் ஆர்கனைசேஷன், இண்டெக்ஸ்டு சீக்வென்ஷியல் அக்சஸ் மெத்தட், கிளஸ்டர் ஃபைல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு 6 டைப்ஸ் ஆஃப் ஃபைல் ஆர்கனைசேஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் சீக்வென்ஷியல் ஃபைல் ஆர்கனைசேஷன் பற்றி பார்ப்போம். இந்த மெத்தட் தான் ஃபைல் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட். இங்கே ஃபைல்ஸ் எல்லாத்தையும் சீக்வென்ஷியலாக ஸ்டோர் பண்ணிப்போம், அதாவது ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் அடுத்தடுத்து ஸ்டோர் பண்ணுவோம். சீக்வென்ஷியல் ஃபைல் ஆர்கனைசேஷன்லேயே 2 மெத்தட்ஸ் இருக்குது. என்னென்னா பைல் ஃபைல் மெத்தட் அண்ட் சார்ட்டட் ஃபைல் மெத்தட் அப்படின்னு 2 டைப் இருக்குது. பைல் ஃபைல் மெத்தட் அப்படின்னா என்னென்னா அடுத்தடுத்து ஸ்டோர் பண்ணுவோம். எப்படின்னா டேபிளில் எப்படி இன்சர்ட் பண்ணுறோமோ அதே ஆர்டரில் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணுவோம். நியூவாக ஒரு ரெக்கார்ட் இன்சர்ட் பண்ணுறோன்னா ரெக்கார்ட் சீக்வன்ஸில் லாஸ்ட்டில் தான் இன்சர்ட் பண்ணுவோம். இந்த எக்ஸாம்பிளில் R2 அப்படின்னு ஒரு ரெக்கார்ட் இன்சர்ட் பண்ணுறோம். இந்த ரெக்கார்ட் சீக்வன்ஸோட லாஸ்ட்டில் தான் ஸ்டோர் ஆகும். R8 அப்படின்ற ரெக்கார்டுக்கு அப்புறம் தான் ஸ்டோர் ஆகும். இதில் ஏதாச்சும் ரெக்கார்ட் சர்ச் பண்ணணும்னா ஒவ்வொரு ரெக்கார்டாக எல்லா ரெக்கார்டையும் சர்ச் பண்ணணும். இதுதான் பைல் ஃபைல் மெத்தட். அடுத்து சார்ட்டட் ஃபைல் மெத்தட் பற்றி பார்ப்போம். இதுவும் பைல் ஃபைல் மெத்தட் மாதிரி தான். ரெக்கார்ட்ஸ் எல்லாமே அடுத்தடுத்து ஸ்டோர் பண்ணுவோம். ஆனால் இதில் டிஃப்ரென்ஸ் என்னென்னா ரெக்கார்ட்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் அதை சார்ட் பண்ணிவிடுவோம், அதாவது அரேஞ்ச் பண்ணி வச்சுருவோம். அசெண்டிங் இல்லைனா டிசெண்டிங் ஆர்டரில் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி அப்டேட் பண்ணிவிடுவோம். ப்ரைமரி கீ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கீ யூஸ் பண்ணி தான் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் சார்ட் பண்ணுவோம். இந்த எக்ஸாம்பிளில் R2 அப்படின்ற ரெக்கார்டை இன்சர்ட் பண்ணுறோம். R2 அப்படின்ற ரெக்கார்ட் சீக்வன்ஸில் லாஸ்ட்டில் ஸ்டோர் ஆகிடும். அண்ட் இந்த சீக்வன்ஸ் அசெண்டிங் ஆர்டரில் இருக்குது அப்படின்னா R2 அப்படின்ற ரெக்கார்ட் அசெண்டிங் ஆர்டரில் எந்த பிளேஸில் இருக்குமோ அந்த பிளேஸ்க்கு சார்ட் ஆகிடும். இங்கே R2 அப்படின்ற ரெக்கார்ட் செகண்ட் பொசிஷனுக்கு போயிடும். இதுதான் சார்ட்டட் ஃபைல் மெத்தட். சீக்வென்ஷியல் ஃபைல் ஆர்கனைசேஷன் யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன அட்வான்டேஜஸ்னால் ஃபைல் எல்லாத்தையும் ஈஸியாக ஸ்டோர் பண்ணிடலாம் அண்ட் ரொம்ப சிம்பிள் டிசைன் தான். ஸோ டேட்டா ஸ்டோர் பண்ண ரொம்ப எஃபோர்ட்ஸ் போட தேவையில்லை. இது எப்போ யூஸ் ஆகும்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிரேட் கால்குலேட் பண்ணுறப்போ, சேலரி பே ஸ்லிப் ஜென்ரேட் பண்ணுறப்போ இந்த மாதிரி ப்ராசஸ்க்கெலாம் சீக்வென்ஷியல் ஃபைல் ஆர்கனைசேஷன் யூஸ் ஆகும். இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னா சீக்வென்ஷியலாக ரெக்கார்ட்ஸை ஸ்டோர் பண்ணியிருக்கிறதுனால ஒரு ரெக்கார்ட்லேருந்து வேறு ரெக்கார்டுக்கு ஈஸியாக ஜம்ப் பண்ண முடியாது. ஸோ டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகும். சார்ட்டட் ஃபைல் மெத்தடில் ரெக்கார்ட்ஸை ஸ்டோர் பண்ணிவிட்டு அப்புறம் சார்ட் பண்ணிவிடுவோம். அதனால் அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் சார்ட் பண்ணுறதுக்கு ஒரு டைம் எடுக்கும் அண்ட் மெமரி ஸ்பேஸும் வேஸ்ட் ஆகும். இதுதான் சீக்வென்ஷியல் ஃபைல் ஆர்கனைசேஷன். அடுத்து ஹீப் ஃபைல் ஆர்கனைசேஷன் பற்றி பார்ப்போம். இதுவும் ஒரு சிம்பிள் ஃபைல் ஆர்கனைசேஷன் மெத்தட் தான். இந்த மெத்தடில் மெமரியை டேட்டா பிளாக்ஸாக பிரிச்சிருப்பாங்க அண்ட் அந்த டேட்டா பிளாக்ஸில் தான் ரெக்கார்ட்ஸை ஸ்டோர் பண்ணுவோம். இப்போது நியூவாக ஒரு ரெக்கார்ட் இன்சர்ட் பண்ணுறோன்னா அது ஃபைலோட எண்ணில் தான் இன்சர்ட் ஆகும். இன்சர்ட் பண்ணுறதுக்கப்புறம் ரெக்கார்ட்ஸ் சார்ட் ஆகாது, அதாவது ரெக்கார்ட்ஸ் ஆர்டர் வைஸ் ஸ்டோர் ஆகாது. சப்போஸ் அந்த டேட்டா பிளாக் ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வேறு டேட்டா பிளாக்ல ஸ்டோர் ஆகும். அந்த டேட்டா பிளாக் ஏற்கனவே இருக்க டேட்டா பிளாக் பக்கத்துலேயே இருக்கணும்லாம் இல்லை. அந்த டேட்டா பிளாக் மெமரியில் எங்கே வேணாலும் இருக்கலாம். எங்கே டேட்டா பிளாக் ஃப்ரீயாக இருக்கோ அந்த டேட்டா பிளாக்ல ரெக்கார்ட்ஸை ஸ்டோர் பண்ணும். எங்கே ஸ்டோர் பண்ணணும் அப்படின்றது DBMS தான் டிசைட் பண்ணும். இந்த மாடலில் எல்லா ரெக்கார்டுக்கும் யூனிக் ஐடி இருக்கும் அண்ட் ஃபைலில் இருக்க எல்லா பேஜ்க்கும் சைஸ் சேமாக தான் இருக்கும். இந்த எக்ஸாம்பிளில் R2 அப்படின்ற ரெக்கார்டை ஸ்டோர் பண்ணுறோம்னா
எங்கே டேட்டா பிளாக் ஃப்ரீயாக இருக்கோ அதில் ஸ்டோர் பண்ணிக்கும். இங்கே டேட்டா பிளாக் 1ல் மெமரி ஃப்ரீயாக இருக்கிறதுனால டேட்டா பிளாக் 1ல் R2 அப்படின்ற ரெக்கார்டை ஸ்டோர் பண்ணிடும். ஹீப் ஃபைல் ஆர்கனைசேஷனில் அட்வான்டேஜஸ் என்னென்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் டேட்டாஸை ஒரே நேரத்தில் இன்சர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்மால் டேட்டா பேஸாக இருந்தால் ரெக்கார்ட்ஸை ஃபெச் பண்ணுறது சீக்வென்ஷியல் மெத்தடை விட ஃபாஸ்ட்டாக இருக்கும். அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னா சர்ச் பண்ணுறப்போ மாடிஃபை பண்ணுறப்போலாம் ஒவ்வொரு ரெக்கார்ட்ஸாக எல்லா ரெக்கார்டையும் பார்க்கணும். ஸோ டேட்டா பேஸ் லார்ஜாக இருந்தால் டைம் ரொம்ப எடுக்கும். சில மெமரி பிளாக்ஸ் யூஸ் பண்ணாமலே அப்படியே இருக்கும். இதுதான் ஹீப் ஃபைல் ஆர்கனைசேஷன். அடுத்து ஹேஷ் ஃபைல் ஆர்கனைசேஷன் பற்றி பார்ப்போம். ஹேஷ் ஃபைல் ஆர்கனைசேஷனில் என்ன ஆகும்னா, இப்போ நம்ம ஒரு ரெக்கார்டு இன்சர்ட் பண்ணுறோன்னா அந்த ரெக்கார்டில் இருக்க காலம்ஸில் ஹேஷ் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணும். ஹேஷ் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னென்னா ஒரு சிம்பிள் மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலா தான். அந்த ஹேஷ் ஃபங்க்ஷன் அந்த ரெக்கார்டில் இருக்க காலம்ஸில் அப்ளை பண்ணால் அவுட்புட்டாக ஒரு அட்ரஸ் கிடைக்கும். அந்த அட்ரஸில் தான் நம்ம ரெக்கார்டை ஸ்டோர் பண்ணுவோம். அது ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் அந்த ரெக்கார்டை அக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஹேஷ் கீ ஜென்ரேட் ஆகிடும். இந்த ஹேஷ் கீ யூஸ் பண்ணி ரெக்கார்டோட அட்ரஸை தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அந்த அட்ரஸ் யூஸ் பண்ணி ரெக்கார்டை ரிட்ரீவ் பண்ணிடலாம். இதுதான் ஹேஷ் ஃபைல் ஆர்கனைசேஷன். ரெக்கார்டை அப்டேட் பண்ணுறது, டிலீட் பண்ணுறது, இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸும் ஹேஷ் கீ யூஸ் பண்ணியே பண்ணிடலாம். இந்த மாடலில் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே மெமரியில் ரேண்டமாக தான் ஸ்டோர் ஆகும். இந்த எக்ஸாம்பிளில் R2 அப்படின்ற ரெக்கார்டை நியூவாக இன்சர்ட் பண்ணுறோம். அது ஹேஷ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ரேண்டமாக ஒரு மெமரியில் ஸ்டோர் பண்ணி அதுக்கு ஒரு ஹேஷ் கீ ஜென்ரேட் பண்ணிவிடும். இதுதான் ஹேஷ் ஃபைல் ஆர்கனைசேஷன். அடுத்து B+ ஃபைல் ஆர்கனைசேஷன் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். ரெக்கார்ட்ஸ்க்கு இண்டெக்ஸ் கொடுத்து எல்லா ரெக்கார்ட்ஸையும் சார்ட்டடாக சீக்வென்ஷியலாக அக்சஸ் பண்ணுறதுல B+ ஃபைல் ஆர்கனைசேஷன் தான் அட்வான்ஸ்டு மெத்தட். இங்கே ரெக்கார்ட்ஸ் எல்லாமே ஒரு ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சரில் ஸ்டோர் ஆகும். எப்படின்னா ரெக்கார்ட்ஸை ஒரு நோடில் ஸ்டோர் பண்ணுறோம்னா அந்த நோட் அடுத்த ரெக்கார்ட்ஸ் அக்சஸ் பண்ணுறதுக்கு அட்ரஸ் ஹோல்ட் பண்ணியிருக்கும். இந்த ஸ்ட்ரக்சர் மாதிரி தான் இருக்கும். அதாவது ஃபஸ்ட் நோட்டில் 25 அப்படின்ற வேல்யூ இருக்குது. அந்த நோட் அடுத்த நோடோட அட்ரஸை ஹோல்ட் பண்ணியிருக்கு. இது மாதிரி அடுத்தடுத்த லெவலுக்கு அந்த நோடோட அட்ரஸ் மட்டும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் லாஸ்ட் லீஃப் நோட்டில் தான் எல்லா வேல்யூஸும் இருக்கும். இது ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சர் மாதிரி போய்கிட்டே இருக்கும். இங்கே ப்ரைமரி கீ யூஸ் பண்ணி தான் ரெக்கார்ட்ஸை சார்ட் பண்ணும். அண்ட் ஒவ்வொரு ரெக்கார்டுக்கும் ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ ஜென்ரேட் ஆகி அந்த ரெக்கார்ட் கூடவே மேப் ஆகிடும். எப்படின்னா இந்த எக்ஸாம்பிளில் 25 அப்படின்ற வேல்யூ ஒரு ரெக்கார்டோட ப்ரைமரி கீ. அதை ஃபஸ்ட் இன்சர்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து ஒரு ரெக்கார்ட் இன்சர்ட் பண்ணுறோம். அதில் ப்ரைமரி கீ வேல்யூ 15 அப்படின்னு இருக்குன்னா இங்கே 15 அப்படின்றது 25 விட கம்மியான வேல்யூ. ஸோ அதை லெஃப்ட் நோடில் வச்சிடும். அடுத்து இன்னொரு ரெக்கார்டு இன்சர்ட் பண்ணுறோம். அதோட ப்ரைமரி கீ வேல்யூ 30. இது 25 அப்படின்ற வேல்யூவை விட அதிகம். ஸோ அதை ரைட் சைடு நோடில் வச்சிடும். இங்கே 25 அப்படின்றது தான் ரூட் நோட். அதை விட கம்மியான வேல்யூவெல்லாம் லெஃப்ட் சைடில் வைக்கணும். அண்ட் அதிகமான வேல்யூவெல்லாம் ரைட் சைடில் வச்சிடும். இந்த மாதிரி ப்ரைமரி கீயை பேஸ் பண்ணியே ஸ்டார்ட் பண்ணிடும். லாஸ்ட்டாக இருக்க லீஃப் நோட்ஸை தவிர மற்ற எல்லா நோட்ஸ்லேயும் அட்ரஸ் தான் ஹோல்ட் பண்ணியிருக்கும். நம்ம இன்சர்ட் பண்ண எல்லா வேல்யூஸும் லீஃப் நோட்டில் தான் ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். இந்த எக்ஸாம்பிள்லேயே மேலே இருக்க 25, 15, 30 இந்த நோட்ஸ் எல்லாம் அட்ரஸை ஹோல்ட் பண்ணியிருக்கு. அண்ட் லீஃப் நோட்டில் மேலே இருக்க எல்லா வேல்யூஸும் இன்க்ளூட் ஆகிடும். ஸோ எல்லா வேல்யூஸும் லீஃப் நோட்டில் பேலன்ஸ்டாக இருக்கும். அந்த லீஃப் நோட்ஸ் எல்லாமே ஒன்று கூட ஒன்று கனெக்ட் ஆகியிருக்கும். ஸோ அக்சஸ் பண்ணுறப்போ ஈஸியாக இருக்கும். இதுதான் B+ ட்ரீ. B+ ட்ரீ பற்றி டேட்டா ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்டில் ஃபர்தர் வீடியோஸில் இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். B+ ட்ரீயும் பைனரி சர்ச் ட்ரீ மாதிரி தான். ஆனால் டிஃப்ரென்ஸ் என்னென்னா பைனரி சர்ச் ட்ரீயில் 2 சில்ட்ரன் தான் இருக்கும். ஆனால் B+ ட்ரீயில் எத்தனை சில்ட்ரன் வேணாலும் இருக்கலாம். இன்டர்மீடியட் நோட்ஸ் எல்லாமே அடுத்த நோட்க்கு பாயிண்டர்ஸாக தான் இருக்கும். ரெக்கார்ட்ஸ் எதுவும் இருக்காது. B+ ட்ரீ ஃபைல் ஆர்கனைசேஷனில் அட்வான்டேஜஸ் என்னென்னா சீக்வென்ஷியலாக சார்ட்டடாக இருக்கிறதுனால ட்ரீயில் சர்ச் அண்ட் ட்ராவர்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். B+ ட்ரீயில் சைஸ்க்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. ஸோ எத்தனை ரெக்கார்ட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். டைனாமிக்காக இருக்கும். இது பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ இன்சர்ட், அப்டேட், டெலீட் இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் பண்ணாலும் ட்ரீயோட பெர்ஃபார்மன்ஸ் அஃபெக்ட் ஆகாது. B+ ட்ரீயோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னா ஸ்டாட்டிக் டேபிள்ஸ் அண்ட் மெத்தட்ஸ்க்கு எஃபிஷியண்ட்டாக இருக்காது. அதாவது நம்பர் ஆஃப் ரோஸ் ஃபிக்ஸ்டாக இருக்க டேபிள்ஸ்க்கெலாம் அந்தளவுக்கு B+ ஃபைல் ஆர்கனைசேஷன் எஃபிஷியண்ட்டாக இருக்காது. ஸோ இதுதான் B+ ஃபைல் ஆர்கனைசேஷன். அடுத்து இண்டெக்ஸ்டு சீக்வென்ஷியல் அக்சஸ் பற்றி பார்ப்போம். இதை ஷார்ட்டாக ISAM அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ப்ரைமரி கீ யூஸ் பண்ணி தான் ரெக்கார்ட்ஸை சார்ட் பண்ணுவோம். இதில்
ஒவ்வொரு ப்ரைமரி கீக்கும் ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ ஜென்ரேட் ஆகி ரெக்கார்ட் கூடவே மேப் ஆகியிருக்கும். அந்த இண்டெக்ஸில் என்ன இருக்குன்னா ரெக்கார்ட் மெமரியில் எங்கே ஸ்டோர் ஆகுது அப்படின்ற அட்ரஸை வச்சுருக்கும். இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி டேட்டாவோட அட்ரஸை ரெட்ரீவ் பண்ணலாம். அந்த அட்ரஸ் யூஸ் பண்ணி டேட்டாவை ரெட்ரீவ் பண்ணிடலாம். அட்வான்டேஜஸ் என்னென்னா ப்ரைமரி கீ பேஸ் பண்ணி இண்டெக்ஸ் பண்ணுறதுனால ஹியூஜாக இருக்க டேட்டா பேஸ்லேயும் சர்ச்சிங் ப்ராசஸ் ஈஸியாக குயிக்காக இருக்கும். ப்ரைமரி கீ பேஸ் பண்ணி இருக்கிறதுனால ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் மட்டும் கூட ரெட்ரீவ் பண்ணிடலாம். அண்ட் பர்டிகுலர் வேல்யூ மட்டும் கூட ரெட்ரீவ் பண்ணலாம். எப்படின்னா ஜே அப்படின்ற லெட்டரில் ஸ்டார்ட் ஆகிற நேம் மட்டும் சர்ச் பண்ணிடலாம். இதில் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னா இதில் இண்டெக்ஸ் வேல்யூ யூஸ் பண்ணுறப்போ இண்டெக்ஸ் வேல்யூ ஸ்டோர் பண்ணுறதுக்கே தனியாக ஒரு ஸ்டோரேஜ் தேவைப்படும். இதில் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே ப்ரைமரி கீ பேஸ் பண்ணி இண்டெக்ஸ் ஆகியிருக்கும். ஸோ புதுசாக ஒரு ரெக்கார்டு இன்சர்ட் பண்ணுறோன்னா அதோட ப்ரைமரி கீயை பொறுத்து இண்டெக்ஸ் ஆகும். அப்போது அந்த ரெக்கார்ட் சீக்வன்ஸையே ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ரெக்கார்டை டெலிட் பண்ணாலும் ரெக்கார்டு இருந்த அந்த ஸ்பேஸ் ரிலீஸ் பண்ணணும், இல்லைன்னா பெர்ஃபார்மன்ஸ் ஸ்லோ ஆகும். இதுதான் இண்டெக்ஸ்டு சீக்வென்ஷியல் ஆக்சஸ் மெத்தட். அடுத்து கிளஸ்டர் ஃபைல் ஆர்கனைசேஷன் பற்றி பார்ப்போம். நிறைய ரெக்கார்ட்ஸ் ஒரே ஃபைலில் ஸ்டோர் பண்ணோம்னா அதை கிளஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு குரூப் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். இந்த ஃபைல்ஸில் என்ன இருக்குன்னா ஒரே டேட்டா பிளாக்ல நிறைய டேபிள்ஸ் இருக்கும் அண்ட் அதை மேப் பண்ணுறதுக்கு கீ அட்ரிபியூட்ஸும் இருக்கும். இந்த மெத்தடில் டிஃப்ரெண்ட் ஃபைல்ஸில் இருக்க ரெக்கார்ட்ஸை ஈஸியாக அக்சஸ் பண்ணலாம். கிளஸ்டர் ஃபைல் ஆர்கனைசேஷன் எப்போ யூஸ் பண்ணுவோன்னா 2 or more டேபிள்ஸ் ஜாயிண்டாக இருக்கணும் அண்ட் ஜாயின் பண்ணுற கண்டிஷனும் 2 டேபிள்லையுமே சேம் அப்படின்னா அப்போது இந்த மெத்தட் யூஸ் ஆகும். இந்த மெத்தடில் 2 டேபிள்லையும் இருக்க சில ரெக்கார்ட்ஸ் மட்டும்தான் ஜாயின் பண்ண முடியும். இந்த மெத்தட்க்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இங்கே எம்ப்ளாயி டிபார்ட்மெண்ட் அப்படின்னு 2 டேபிள்ஸ் இருக்குது. இதை ஜாயின் பண்ணி இப்படி ஒரே டேபிளாக ஸ்டோர் பண்ணிவிடும். இதில் டிபார்ட்மெண்ட் ஐடி அப்படின்ற காலமை பேஸ் பண்ணி தான் ஜாயின் பண்ணும். ஸோ அதுதான் இங்கே கிளஸ்டர் கீ. இதில் எந்த கீ யூஸ் பண்ணி சர்ச் பண்ணுறோமோ, அதாவது எது யூனிக்காக இருக்கோ அதை யூஸ் பண்ணியே இன்சர்ட், டெலிட், அப்டேட் அப்படின்னு எல்லா ப்ராசஸும் பண்ணிடலாம். கிளஸ்டர் ஃபைல் ஆர்கனைசேஷன்லேயே 2 டைப்ஸ் இருக்குது. என்னென்னா இண்டெக்ஸ் கிளஸ்டர்ஸ் அண்ட் ஹேஷ் கிளஸ்டர்ஸ். இண்டெக்ஸ் கிளஸ்டர்ஸ் அப்படின்னா என்னென்னா ரெக்கார்ட்ஸ் எல்லாமே கிளஸ்டர் கீ பேஸ் பண்ணி தான் குரூப் பண்ணியிருப்போம். இந்த எக்ஸாம்பிள்லையே ஏற்கனவே டிபார்ட்மெண்ட் ஐடி அப்படின்ற கிளஸ்டர் கீ பேஸ் பண்ணி தான் குரூப் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவே இண்டெக்ஸ்டு கிளஸ்டருக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஹேஷ் கிளஸ்டர்ஸ் அப்படின்னா என்னென்னா இதுவும் இண்டெக்ஸ் கிளஸ்டர்ஸ் மாதிரி தான். ஆனால் இதில் டிஃப்ரென்ஸ் என்னென்னா ஒவ்வொரு கிளஸ்டர் கீக்கும் ஒரு ஹேஷ் கீ ஜென்ரேட் பண்ணுவோம் அண்ட் அந்த கிளஸ்டர் கீயோட ஹேஷ் கீ யூஸ் பண்ணி தான் ஸ்டோர் பண்ணுவோம். இதுதான் ஹேஷ் கிளஸ்டர்ஸ். கிளஸ்டர் ஃபைல் ஆர்கனைசேஷனோட அட்வான்டேஜஸ் என்னென்னா டேபிள்ஸை ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணோம்னா இந்த மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் 1-to-many மேப்பிங்க்கு இது ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அதாவது ஒரு ரெக்கார்ட் யூஸ் பண்ணி நிறைய ரெக்கார்ட் அக்சஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மெத்தட் அதுக்கு ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும். இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னா லார்ஜாக இருக்க டேட்டா பேஸ்க்கு இது செட் ஆகாது. டேட்டா பேஸ் லார்ஜாக இருந்தால் நிறையா டேபிள்ஸ் ஜாயின் பண்ணி மெயின்டைன் பண்ணணும். அப்போது இந்த மெத்தட் எஃபிஷியண்ட்டாக இருக்காது. எந்த கீயை பேஸ் பண்ணி ஜாயின் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து ட்ராவர்ஸ் பண்ணுறப்போ டைம் டிஃபர் ஆகும். ஸோ ஜாயினிங் கண்டிஷனை மாற்றினா அதுக்கேற்ற மாதிரி ட்ராவர்ஸ் பண்ணுற டைம் அதிகமாகும். இந்த மெத்தட் 1-to-1 கண்டிஷனுக்கு சூட்டபுளாக இருக்காது. இதுதான் கிளஸ்டர் ஃபைல் ஆர்கனைசேஷன். ஸோ இந்த வீடியோவில் ஃபைல் ஆர்கனைசேஷன் பற்றி பார்த்தோம். அதில் இருக்க டைப்ஸ் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் இந்த டாபிக்ஸ்லாம் பார்த்தோம். ஃபர்தர் டாபிக்ஸ்லாம் அடுத்த வீடியோஸில் கவர் பண்ணுவேன். என்னோட வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கணும்னா சிஎஸ்எல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் வேணும்னா பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த டாப்பிக்லேருந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.